இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல பன்னீர் சீஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை குக் வித் கோமாளி டிவி ஷோல அஸ்வின் செஞ்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கிட்ஸுக்குலாம் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. நான் இங்க மோசரல்லா சீஸை துருவி எடுத்திருக்கேன். நீங்க அதுக்கு பதிலாக சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பன்னீருக்கு உள்ள வச்சு ரோல் பண்றதுக்கு நல்லா வசதியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் சீஸ் பால் பண்ணுறதுக்கு 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அப்புறம் அது கூட சின்னதாக வெட்டின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் பச்சை மிளகாயும் மிளகாய் தூளையும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பன்னீரில் இருக்கிற தண்ணியே போதும். இதை எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் பன்னீரை எடுத்து உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கணும். அப்புறம் அதுக்கு நடுவில் கொஞ்சம் மோசரல்லா சீஸை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணிக்கணும். நான் இங்கே துருவின சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீஸை சின்ன கியூபாக கட் பண்ணி பன்னீருக்கு நடுவில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் ரோல் பண்ணிக்கணும். இப்போ பன்னீர் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இப்போது பன்னீர் பாலை சோள மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணணும். நான் இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸ் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வைக்கணும். அடுத்து ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் பன்னீர் சீஸ் பாலை எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிக்கணும். அவ்வளவுதான், சுவையான பன்னீர் சீஸ் பால்ஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.